பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. செருப்படை, இது பெரும் செருப்படை பாருங்க. பின்னாடி இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இந்த பக்கம் சாம்ப கலரில் இருக்கும். இது வறட்டு பூமி, தண்ணி இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி இந்த இந்த மூலிகை கிடக்கும். தண்ணி இருக்கிற இடத்துல வராது, தலையாது. தண்ணி இல்லாத இடத்துல தான் இந்த மூலிகை வரும். ஆனால் இது அவ்வளோ ரொம்ப ஒரு மகிமையான ஒரு மூலிகை. இதோடைய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்களா? இதோடைய மகத்துவம் வந்து சாக போகிற ஆளை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது சில வைத்தியங்கள்லாம் இருக்குது, இல்லை சில முறைகள்லாம் இருக்குது. இது பூனை வணங்கி, அவிரி, இது மூணையும் சேர்த்து நம்ம சூர்ணமாகவும் கொடுக்கலாம், காய்ச்சி தைலமாகவும் கொடுக்கலாம், அதை பவுடராகவும் பவுடராகவும் கொடுக்கலாம், பால் ஆட்டுப்பாலில் கலந்து. இப்படி கொடுத்துக்கிட்டோம்னா இது என்னென்ன நோயை கண்டிக்கணும் பாருங்க. மெயின் காரணம் எய்ட்ஸ் நோயை கண்டிப்பாக காலி பண்ணிடும். எவ்வளோ பெரிய எய்ட்ஸ் நோயாக இருந்தாலும் சாக போகிற நோயில் கிடக்கிற மனிதனை காப்பாற்றி இதை கொண்டு வந்துடும். இப்படியாப்பட்ட ஒரு மூலிகை இது. பூனை வணங்கி, அவிரி, இது மூணும் சேர்ந்து. இது இல்லாமல் இது போக படை, பத்து, சொரிசரங்கு, இந்த வெரிக்கூஸு, இப்படி நோய்கள்லாம் காலி பண்ணி சுத்தமாக நிலைமை மனிதனை உயிரோடு கொண்டு வரக்கூடிய மூலிகை இந்த மூலிகை. எவ்வளோ பவரான மூலிகை இது. இது தண்ணி இல்லாத இடத்துல தரை வெடித்து போய் டாட்டாரை வெடித்து போய் கிடக்கல, அப்படி இடத்துல தான் இந்த மூலிகை இருக்கும். பார்த்தீங்களா? இது அவ்வளோ மகத்துவமான ஒரு மூலிகை, நல்ல ஒரு மூலிகை. இது மறைக்கப்பட்ட மூலிகை. சில வைத்தியர்களுக்கு பார்த்துக்குங்க. மக்கள் இதே மாதிரி பார்த்து பயன்பட்டு இதை கண்ட இடத்துல பார்த்த இடத்துல எங்கனையும் விடாதீங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.